at speed to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. வந்திருக்கா நாம் கடந்து போகிற ஒவ்வொரு விஷயமும் பிற்காலத்தில் ஒரு நினைவாக இருக்கணும்னா இந்த ஆனிவர்சரி ரைடு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ள அந்த நினைவானது ஒரு சிறப்பாற்றலாக இருக்கணும்னா இந்த ஆனிவர்சரி ரைடு எப்பயுமே சிறப்பாக தான் இருக்கணும். அன்றாட வாழ்க்கை தேவைக்கே சிட்டிக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு காட்டுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்ற அனுபவம் வித்தியாசத்தை கொடுத்துச்சு. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு கோழி அடிச்சு போடுற மாதிரி ரைடர்ஸ்க்கும். ஒரு ரைடரோட கான்செப்டும் பிரின்சிபலும் கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி வாழ்கிற வாழ்க்கை தான். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பயே என்சிசி ஸ்கவுட்டில் நாமளே சமைச்சு நம்ம வேலையை நாமளே தான் செய்வோம். அந்த விதத்தில் காக்ஸ் கார்கில் ஒரு கேம்பிங் அமைப்பை ஒரு மிலிட்ரிக்கார வாழ்க்கையே இங்கே கொடுக்குது. கடிக்கிற காட்டுனாயா நீ? காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இங்கே வந்து கீழே இறங்கி போகிறோம். நேற்று ஜீப்பில் ஏறி வந்த பகுதியை பயங்கரமாக ஸ்லைடிங்காக இருக்குது. இன்னும் நிறைய கீழே இருக்கும். ஜீப்பெலாம் வந்து இதில் ஏறுதுங்க. இதில் அந்த 4x4 அப்படின்னு போட்டு வண்டியோடைய ட்ராக்ஷன் கண்ட்ரோலை பண்ணி தான் அதில் ஏற்றுறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லேட்டஸ்ட்டு தார் மாதிரி வண்டிலாம் கிடையாது. இது பழைய காலத்து கமாண்டர் ஜீப்பு தான். 2 ஜீப்பு, ஒரு ஜீப்பு இது, ஒரு ஜீப்பு வீல் அங்கே இருக்குது ஃபுல் லோடு. அதுவும் எங்கேருந்து ஏறி வருது பாருங்கள். ஃபுல்லாக தெரியுதா பள்ளம்? இந்த பள்ளத்தில் தான் ஏறி வந்துச்சு. இந்த பள்ளத்தில் தான் ஏற்றத்துலேருந்து இறங்கி வர்றதை பார்த்தா தான் தெரியும். தெரியுதா ஃபுட்டேஜ்? வண்டியோட டயர் மார்க்லாம் இருக்கும் அங்கே. இதெல்லாம் வந்து டயர் ஸ்லிப் ஆனது, அப்படி ஸ்லிப்பாகி வந்தது. தெரியுதுங்களா? இதை விட மேட்ரு என்னென்னா இந்த இடத்துல இறங்கினதான் வேறு லெவலு. தெரியுதுங்களா? அந்த குழி தெரியுதா? எவ்வளோ பெரிய குழி. இதில் வந்து ஒரு டயர் விட்டு இன்னொன்று உரசுது. ஜீப்போட டயர் மாதிரி தெரியுதுங்களா? இதில் தான் ஏறுது 10 போத்தலை. இது வந்து கேரளா மூணார் தாண்டி 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பட்டக்கல் ஃபாரஸ்ட். பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே வரணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் கால் வச்சு அப்படி சறுக்கிறோம். ஃபுல்லாகவே க்ரிப்பாக தான் இறங்கணும். நம்ம வந்து நம்ம வண்டிலாம் எதுவும் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குன்ட்டு. நம்ம சிங்கக்குட்டிங்க தெரியாமல் வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக வந்தாங்க இல்லை தெரிஞ்சுனா ஏதோ என்ன பெரிய இது அப்படின்னு வந்துட்டாங்க. அவர் கார்கில் எல்லாம் போனனால அவர் கொஞ்சம் மிதப்பு. அவரோட சேர்ந்து இந்த சிங்கக்குட்டியும் வந்துருச்சு. போயிட்டு இப்போ நம்ம யாரை பார்த்தோம்ல, இது மேலே ஏறி 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 இறங்கி வந்து இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க காட்டுக்குள்ளேங்க. இன்னும் சைலன்ஸுக்குள்ளே என்ன பூச்சி போச்சுன்னு தெரில. இந்த சபரிமலை, நீலிமலை, அப்பாச்சி மேடோட பயங்கர மேடம் இருக்காப்பா. ஜீப்பு வந்து லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா கூட இந்த சைடு பள்ளம், பெரிய பள்ளம். இந்த சைடும் பள்ளம். இங்கிட்டாவது மரத்தில் இடிச்சு நின்றுக்கும். இறங்கி எங்களால் நடக்க முடியல. ஜீப்பில் வந்து அவ்வளோ. ஆனால் ஒரு இடம் வந்துட்டு போகிறதுக்கு அதான் சொன்னேன் இல்லையா, 500ரூபாலேருந்து 1000ரூபா. இந்த ஒரு 2 கிலோமீட்டர் மேற்ற ஏறிட்டு போகிறது. டியூபு டயர் போட்டு நான் லடாக்கே போயிட்டு வந்தேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. டியூப்லெஸ் வண்டி வாங்கி ஒரு வாரம் கூட ஆகலை, பஞ்சர். இப்போ பஞ்சர் ஆகாத ராசி பொறுத்து தான் இருக்கும். இது லைன் எடுத்து இன்ஃப்ளேட்டர் போட்டு காற்று ஏற்றிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு இன்ஃப்ளேட்டர் கொண்டு அந்த எம்ஐலேருந்து அதெல்லாம் ஃப்ளாட் ஆயிடுச்சுன்னா கார் ஏற மாட்டேங்குது. டாப் அப் வேணா பண்ணுது.
எங்களுடைய ரைடிங் கிளப்பில் சரண் தான் முக்கியமான டாக்டர். இவர் பிஎம்டபிள்யூலேருந்து டிவிஎஸ் 50 வரைக்கும் பிரித்து மேய்ஞ்சிருவார். இவர் உதவி இல்லாமல் எங்களால் எந்த ஒரு பெரிய ரைடுக்கும் போக முடியாது. புது வண்டியோட டயரை கோணி ஊசியை வச்சு குத்துறது என்ன குத்துறதுக்கு சமமாக இருந்துச்சு. என் சோழியை முடிச்சிச்சு. இந்த உள்ளே இருந்து எடுக்கப்பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். மொத்த ரைடிங் கிளப்பு நின்று போச்சு. ரைடே நின்று போச்சு. அப்படிதான் பல ஊர்லேருந்து வருவாங்க வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு. இந்த மாதிரி ஜீப்பில் தான் நம்ம திரும்ப போனோம். ஜீப் வந்து பார்த்திங்கன்னா டயர் பட்டன்லாம் வேறு லெவலில் இருக்கும். நார்மல் டயர் மாதிரிலாம் இருக்காது. சரிதா? இந்த டயர் மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஜீப்பு மேலே ஏறும். நம்ம நார்மல் டயர்லாம் வேலைக்கு ஆகாது. இது டயர் மட்டும் கிடையாது, வண்டியோட ட்ராக்ஷனும் முக்கியம். இந்த வட்டவடா காக்ஸ் கார்கில் ரீசெண்டாக ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. கேரளா கர்நாடகாவிலேருந்து நிறையா பேர் படையெடுத்து வராங்க. முதமரியாக என்னோட வண்டியில் நான் பின்னாடி உட்காந்து ஃபீல் பண்ணேன். அவெஞ்சர் அளவுக்கு பெருசாக இல்லை. இன்னைக்கு வந்து பகலில் போக போகிறோம் வண்டியில். மிதிக்கல. Who are you? Any task you do, you have to come across problem. Problem should not become the captain of the individual or the project chief. A few minutes later. 1, 2, 3. One, two, three. 1, 2, 3. 1, 2, 3. Break. வேணாம் கீழே டேமேஜ் ஆகுது. கேன்சல் பண்ணணும்னு நினச்சேன். மிஸ்டர் ஜானகி பிரேக். இந்த மலை உச்சியை எந்த ஒரு வண்டி வந்து சேர்ந்தாலும் அந்த வண்டியை கௌரவப்படுத்துகிற மாதிரி காக்ஸ் கார்கில் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்களாம். டாப் ரைடர் சார்பா தன்னுடைய BMW பைக்கையே ஏற்றி இப்படி ஒரு பெருமையை சேர்த்த ஜானுக்கு மனமார்ந்த நன்றி. கார்கில் நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா, மழைக்காலங்களில் இங்கே பல போட்டியாளர்கள் வந்தாலும் மேலே ஏறி வந்து சேர்றது ரொம்ப சிரமம்தான்.
நம்ம பிடிச்சா வேற லெவல் போங்க. ஒரு ஸ்டைலில் சொல்லணும்னா அடி போலி தான் இது. வேறு லெவலில் ஓட்டிகிட்டு வந்தாருப்பா. மகேந்திரா ஜீப்பு வந்து இவ்வளோ பவர்ஃபுல்ன்ட்டு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். லைவாக இன்றைக்கி தான் வந்து உட்காந்து வந்து பார்க்குறேன். என்ன தான் பவர்ஃபுல் இன்ஜினாக இருந்தாலும் பவர்ஃபுல் டிரைவர் வேணும். இடம் காக்ஸ் கார்கில். நேற்று நைட்டு வந்து சரியாக அதை காமிக்க முடியல. இதுதான் இது வந்து ரியலி ட்ரக்கிங்லேயே கொஞ்சம் வந்து ஒரு ஹார்டான ட்ரக்கிங் ரோடு. கிட்டத்தட்ட மூணாறுலேருந்து 45 கிலோமீட்டர் அவுட்ரு வந்து அங்கேருந்து ஜீப்பில் வந்து மலை ஏறி வரணும். பைக்கில் நிறைய இடையில வந்தாங்க பார்த்தீங்களா, பாதி தள்ளிப்பா பார்த்து நெல் பாட்டு டீம். இப்போ நீங்கள் பார்த்த ஃபுட்டேஜெலாம் பிஹைண்ட் சீன் இவ்வளோ தான் இருக்குது பார்த்தீங்களா. எல்லா இன்ஜினியர்ஸ் தான். இந்த வண்டியை பாதுகாப்பாக கீழே போய் சேர்க்க வேண்டியது எல்லாருடைய பொறுப்பு. ஆமாம் இருங்க டக்கா பார்க் பண்ணுறது. பள்ளத்திலே போங்க ஜான், பள்ளத்திலே போங்க ஜான், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜான். ஆனிவர்சரி வரப்போ நினைவாக நாங்களே எங்களுக்கு டிஷர்ட் அடிச்சுக்குவோம். அந்த ரைடிங் கிளப் டிஷர்ட்டில் எக்ஸ்ட்ராவாக வண்டியில் ஓட்டுற ஸ்டிக்கர்ஸு, அதுக்கப்புறம் வந்து கீ செயின் ஒன்று, இது எங்களுடைய ரிமெம்பரன்ஸ்க்காக நாங்கள் பண்ணுவோம். இது வந்து வருஷம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் கலரை வந்து பீப்புள்ஸ் ஓட் போடுவாங்க. இந்த தடவை தான் அந்த கிளி பச்சையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எவன் தெரில. அப்படியே வந்து கடைசி நாள் கிளம்புறதுக்கு நாள் வந்து இந்த மாதிரி பேனர்ஸ் வச்சு நடுவில் நின்று அவங்களுடைய வியூஸு, புதுசாக சேர்ந்தவங்களுடைய அப்ரோச்சஸ் எப்படி இருக்குது, ஏதாவது மாற்றிக்கலாமான்றதுக்காக தான் வி வில் ஆஸ்க் எவ்ரி டைம். Running wild. வாயிலேருந்து போயா தள்ளுதுங்க. இது அவ்வளோ குளிர். எல்லோரும் வந்து வண்டியை அவங்கவுங்க எல்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ஹீட் பண்ணியாச்சு. ஸோ வி ஆர் பேக் டு சென்னை.